Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. ஆதவ அர்ஜுனன் யாருன்னு யார் அல்லு அர்ஜுனன் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனன் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரீச்சான பேர் ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துல ஒருத்தர் எப்படி தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆக முடியும்? திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நிச்சயமா அவர் ஒரு ஆதாயமா தான் இருந்தார். அதில் குழப்பம் இல்லை. இல்லைன்னா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அதில் ஒன்றும் குழப்பம். அவங்களுக்கான பலனும் கிடைக்கும் தான் சொல்லி. ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு புகழ் வெளிச்சம் இந்த ஒரு வருஷத்துல ஷார்ட் டைம்ல கிடைக்கிறதுக்கு விசிகா பயன்படுது. விசிகாவால ஆதவ அர்ஜுனா எவ்வளவு பலன் அடைந்தாரோ அதே அளவுக்கு சற்றும் குறையாத பலனை விசிகா அடைந்திருக்கிறது. சரி, அது எனக்கு தெரியும். திருமாவளவன் அவர்கள் வந்து சும்மா நாத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார். எனக்கு தெரியும். He is a very smart politician. That I am aware. ஏன்னா 2 MP ஜெயிச்சிட்டாங்க, போன தடவையும் ஜெயிச்சாங்க. என்ன இங்க புதுசா வந்துருச்சு? அது 5 MP ஆயிடுச்சு. இல்ல ஒரு பெரிய அபரிமிதமான வெற்றி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, 6 மாசம் கழிச்சு மறுபடியும் கட்சியில சேர்ந்துக்கலாம் இல்லையா? முன்னாடியே கூட சேரும். முன்னாடியே கூட ஒரு திருமாவளவனே குழு கொடுக்குறாரு. நான் எச்செக்ட் பட்டனை எப்போ அனுப்புன்னு பார்த்தாரு, அமைக்கிட்டாரு. கரெக்டா அவர் முடிஞ்சு வச்சுக்கத. அவருக்கு இங்கே இனிமே வந்து விடுதலை சிறுத்தைகளால் பலன் இல்லை. நம்ம வந்து அடுத்த கட்டத்தை பார்க்கணும்னு நம்புறாரு. ஒருவேளை கூட்டணி கணக்குகள் மாறினா மறுபடியும் இணையலாமா? அதுக்கான சிக்னலோ இந்த அறிக்கை. அவர் இன்னைக்கு வரையும் செஞ்சிருக்க விஷயம் பெரிய கெட்டிக்காரர். 26 எலெக்ஷன்ல அவருக்கு வேற கணக்கு இருக்கு. அவர் சட்டமன்றத்துக்கு போட்டிடுவார், வேற கட்சி நிற்பாரு. இது கெட்டிக்காரத்தனம் தான். திரு ரவிக்குமார் யோசிப்பார்ல, என்னப்பா வன்னியரசு யோசிப்பார்ல, ஆளூர் சானவாஸ் யோசிப்பார்ல. நம்ம எவ்வளவு வருஷமா கம்பு சுத்திட்டு இருக்கோம். ஒருத்தர் படக்கு வந்தார், படக்கு போனாரு. இன்னைக்கு ஆளூர் சானவாஸ் எத்தனை பேர் தெரியும்? ஆதவ அர்ஜுனா எத்தனை பேர் தெரியும்? திரும்பவும் தானே அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு. விசிகா தானே அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுறாரு. இதுல என்ன தப்பு? நிறைய பேர் ஆதரவு போடுறது. அது வந்து திருமாவளவர்கள் யோசிக்க வேண்டிய வந்துச்சுன்னா அப்புறம் டிஎம்கே சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன் இல்லைன்னா தேவையில்லைன்னு பாருங்க, முடியாது போச்சு பாருங்க அப்படிப்பாங்க. அப்ப நான் அவருக்கு என்ன திமுக எதிர்த்து பேசுனது இல்லை. ஆதவ அர்ஜுனாட்ட நான் சொன்னேன் பேசாதப்பான்னு சொன்னேன், அது மீறி பேசுறாரு. அப்புறம் சங்கடம் வந்துச்சுன்னா அப்புறம் டிஎம்கே சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன் இல்லைன்னா தேவையில்லைன்னு பாருங்க, முடியாது போச்சு பாருங்க அப்படிப்பாங்க. அப்ப நான் அவருக்கு என்ன திமுக எதிர்த்து பேசுனது இல்லை, தலைமையை கட்டுப்படாம போகணும். இதுதாங்க திமுக மன்னராட்சி. அந்த விமர்சனம் எல்லாம் பிரச்சனை இல்லை, அது கவலையே கிடையாது. திமுக விமர்சனம் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு திருமாவளவனே சொல்லியிருக்காங்க. ஆதவ அர்ஜுன் அடுத்து என்ன செய்வார்னு எல்லா வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கட்சியில சேருவார். எந்த கட்சியா இருக்கும்? ஏடிஎம்கேக்கு போனா அவருக்கு லாபம் இல்லை, ஏடிஎம்கேக்கு லாபம். தாவேக்காக்கு போனா அவருக்கும் லாபம், தாவேக்காவுக்கும் லாபம். தனி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பொலிட்டிக்கல் சூசைட் அட்டெம்ப்ட் நவ். விசிகா மேல தலித் சாயம் பூசினதெல்லாம் தாண்டி அது ஒரு பொது கட்சி தான். அவங்க கொள்கைகள் அப்படி சொல்லலாம். ஆனா வெளியில ஒரு விமர்சனமாவே வச்சுட்டு இருந்தாங்க. அதை உடைக்கிற மாதிரியான ஒரு செயலா ஆதவ அர்ஜுனோட வருகை இருந்துச்சு. இப்போ அவர் மறுபடியும் போறது, திருப்பி அந்த சாயத்துக்குள்ள மறுபடியும் போயிடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்குறாங்க. ஆதவ அர்ஜுன் விசிகால வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அப்போ விலகரன்னே கடிதம் கொடுத்துட்டார். குறித்து உங்களுடைய பார்வை? அவருக்கு நிறைய கணக்கு இருக்கு. அவர் வந்து ரொம்ப தெளிவாக மூவ் ஆகிட்டார். அவர் வந்து பேசிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து அரசியல் வியூக வகுப்பாளர். அப்போ வந்து திமுக என்ன செய்யணும்னு வியூகம் வகுத்து கொடுக்குறவர், விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யணும்னு வியூகம் வகுத்து கொடுக்குறவர், தான் என்ன செய்யணும்னு வியூகம் வகுக்காமல் இருப்பாரா? அவருடைய வியூகம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அவருடைய பாதையில் அவர் போயிட்டுருக்கிறாரு. அதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. விடுதலை சிறுத்தைகளும் பயன் பெற்றது, பயன் அடைஞ்சது, பயன் கொடுத்தது, ரெண்டுமே செஞ்சது. ஹாப்பி வந்து ஒரு ஹாப்பி டைவர்ஸ். எனக்கு ஒரு வேலை இருக்குது, உனக்கு வேலை தான், கிளம்புறாரு. சரியான பாதையில் தான் போகிறார். அது நான் சொல்லவே இல்லையே. அவர் என்ன பிளான் பண்ணாரோ அந்த சரியான பாதை தப்பான பாதை காலம் தானே சொல்லணும். சரியான பாதை எதுங்கிறது முதல்ல விஷயம் இருக்குல்ல. நீங்கள் வந்து அந்த தேர்தலில் அரசியல் இருக்கிறேங்கிறதே சரியான பாதைன்னு ஒருத்தர் இருக்கலாம். ஜெயிச்சா தான் சரியான பாதை ஒருத்தர் சொல்லலாம். தோத்துட்டா ஒருத்தர் சரியான பாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம சரியான பாதையில் தான் போகிறாருன்னு சொல்கிறேன். அவர் விரும்பின பாதையில் அவர் பயணிக்கிறார் நான் சொல்கிறேன். அவர் வந்து வியூகம் வகுத்து கொடுத்துட்டே இருந்தார். அவருக்கான உரிமை வச்சுட்டா ஒரு வருஷத்தில் ஒருத்தர் வந்து போக வேண்டியது இல்லை. அதில் வந்து குழப்பம் இல்லை. அவர் வந்து இது ரைட் டைம் அப்படின்னு முடிவு பண்ணார் டு எஜெக்ட். அந்த எஜெக்ட் பட்டனை எப்போ அமுக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து உள்ளே வரணும்னா அவருக்கு துணை பொதுச்செயலாளர் கட்சிக்கு பதவி கொடுக்குது. அவரே அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டது போல தேவையான முக்கியத்துவத்தை திருமாவளவன் கொடுத்தார். முழுக்க நல்லா கொடுத்தாரு, ஹைலைட் கொடுத்தாரு. 30 வருஷமாக கூடவே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஜனவரி மாதத்தில் சேர்ந்தவருக்கும் கொடுத்தார். அப்போ அது வந்து அவர் முழுமையாக பயன்படுத்திட்டார். அவரை இவர் முழுமையாக பயன்படுத்திட்டார். அது வந்து இவர் ரைட் இப்போ எஜெக்ட் பட்டன் அனுப்பிக்கிறோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார், கிளம்புறாரு. விசிகாவை என்னவா பயன்படுத்திக்கிட்டார்? இந்த வெளிச்சம் ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு எப்போ தெரியும் சொல்லுங்க? முதல் முறை இந்த பேரை நீங்கள் எப்போ சும்மா நீங்கள் சொல்லணும் பதில். இந்த பேரை நீங்கள் முதல்ல எப்போ கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சார் விசிகால இணையறது கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாநாடு நடக்கிற அந்த சமயம். அவ்வளோ. அப்போ 2023 இறுதியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோதான். இந்த ஒரு வருஷம் முடிய போகுது. 2024 இப்போ முடிய போகுது. அவ்வளோ. அந்த ஒரு வருஷத்தில் அவர் வந்து எவ்வளோ பெரிய உயரம் தொட்டுட்டாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து இல்லை, நான் நகைச்சுவா சொன்னேன். இப்போ ஆதவ அர்ஜுனன் யாருன்னு யார் அல்லு அர்ஜுனான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனன் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரீச்சான பேர் ஆயிடுச்சு. அவர் அதுதான் இந்த இடத்துல அவர் கிடைச்ச பலன். ஒரு வருஷத்தில் ஒருத்தர் எப்படி தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆக முடியும்? இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனை பற்றி நான் கொடுக்குற 12வது பேட்டியோ 15வது பேட்டியோ எனக்கே தெரியல. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து திருமாவளவன் ஆதவ அர்ஜுன், திருமாவளவன் ஆதவ அர்ஜுன், பெருமாள் பேரை சொல்லியிருந்தா அது அந்த மாதிரி மாறி மாறி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அவருக்கான அந்த ஒரு உடனடியாக கிடைச்ச அந்த புகழ் வெளிச்சம்ங்கிறது விசிகாவால்
கன்வெர்ட் இருக்கு. ஆமாம், வித்தவுட் அவரே ஒத்துக்கிறாரு. அவரே சொல்றாரு, எனக்கு எல்லாருக்கும் நீங்க தான் கொடுத்தீங்க, எனக்கு வந்து எவ்வளோ இடம் கொடுக்குமோ அவ்வளோ இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னாரு. அந்த நன்றியை அவர் பாராட்டுறாரு. அது பயனுள்ள ஒரு விஷயமா பார்க்க முடியும். அது பயன் அவருக்கு அவர் பயனடைஞ்சுக்கிட்டு அவர் கட்டாயம் பலன் அளிக்கும்ல. நான் வந்து திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. என்னப்பா பிரசாந்த் கிஷோர் தானப்பா வந்தாருப்பாங்க, இல்லை அங்கே மருமகன் தான் பிரெயின் அப்படிம்பாங்க. அது மாதிரி யார் யாருக்கோ கிரெடிட் கொடுப்பாங்க. அப்போ நான் பண்ணேங்க உள்ள நானும் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நம்பாமல் போகலாம். அவ்வளோ விடுதலை சிறுத்தைகளோட வரும்போது நான் அப்படியே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் தான் இருக்குது, அங்கே என்ன போய் வீகம் வைக்க போகிறீங்க, அங்கே என்ன அவங்க செய்ய போகிறாங்க, அவருக்கு திமுக தான் கூட்டணி சீட்டு கொடுக்கும், ரைட் வந்து. இப்போ நான் வந்து ஒரு முன்னிலைக்கு வந்து நிற்கிறேன், நான் ஒரு துணை பொருளாளர் நிற்கிறேன், அப்படி பண்ணும்போது அவர் வந்து இங்கே பார்ப்பாங்க, நாளைக்கு விஜயோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ எல்லா கட்சியுமே பார்ப்பாங்க, பரவாயில்லையே ஒரு 1 இயரில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணி அவரால் பண்ண முடியுது. அவர் வர்றாரு, அவரை முன்னிலைப்படுத்துறாரு, அவங்க தலைமையை வந்து ஒரு விஷயத்தை வேண்டாம் சொன்னாலும் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதில் வந்து அவருக்கு லைட் கிடைக்கும், ஒரு நல்ல ஸ்டேஜ் தெரியுது, இதுதான் நமக்கான நாள் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. டம்முன்னு அடிக்கிறாரு, எல்லாமே அவர் நினச்ச மாதிரி போகுது. ஸோ அந்த 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 ஒட்டுமொத்த அவருடைய நகர்வுகளும் அவர் எப்படி திட்டமிட்டாரோ அப்படியே நகருது. அப்போ பெரிய சக்ஸஸ் தானே சார். இப்போ விசிகாவும் பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னு எந்த சந்தேகம் இல்லை. நிறைய அவர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து 2-3 வருஷமா பழக்கம், 1 வருஷமா கட்சியில் இருக்காரு, 2-3 வருஷமா என்ன பழக்கத்தில் இருப்பார், அவருக்கு நிறைய அவர் வியூகம் வகுத்து கொடுக்குறாரு. அவருடைய அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டார், வியூகம் வகுப்பாளராக நான் உள்ளே வந்தேன் அப்படின்றார். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எப்படிலாம் செய்யணுங்கிறத சொன்னார். முன்னாடி அதில் கட்டாயம் பலன் கிடைச்சிடும். பலன் கிடைக்காம திருமாவளவன் அவர்கள் வந்து நேரத்துக்கு வச்சுட்டு ஒருத்தர் துணை பொருளாளராக போடக்கூடியவர்கள். அவர் வந்து ஏமாந்து பாட்டு போடல, பணத்துல இருந்து எல்லாமே. அது அவர் வந்து 2024 மக்களவைத் தேர்தலுக்கு சீட்டு கேட்டாருங்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுத்து 2 சீட் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு 3ஆவது சீட் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அழுத்தப்பட்டது. தே ட்ரைட் தேர் லெவல் பெஸ்ட். அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல. ஸோ திருமாவளவனுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நிச்சயமாக அவர் ஒரு ஆதாயமாக தான் இருந்தார், அதில் குழப்பம்ல. இல்லைன்னா அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, அதில் ஒன்றும் குழப்பம். அவங்களுக்கான பலனும் கிடைக்க தான் செஞ்சது, மியூச்சுவல் பெனிஃபிட் தான். ஆனால் சார் விசிகா அப்படி வியூக வகுப்பாளராக வர்றவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கணும் அல்லது அவங்கள பயன்படுத்தி விசிகாவுக்கு வியூக வகுப்பாளரே தேவையில்லையே, வியூக வகுப்பாளர் தேவையில்லையே. அவர் தனியாக ஆட்சியை பிடிக்கணும் ஒருத்தர் கிளம்பினா தானே வியூக வகுப்பாளருங்கிற ஒருத்தரே தேவை. ஆட்சியை பிடிக்கல, கூட்டில் இருக்க போறீங்க, திமுக கூட்டில் இருக்க போறீங்க, போட்டியிடுற தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு வியூகம் அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து நான் ஒரு தொகுதி கொடுக்குறேன், நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பாருங்க, ஜெயிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணியில் சீட் கொடுத்தாலும் தோக்குற சீட்லாம் உண்டு. அதெல்லாம் பெர்லின் நம்ம ஷீட் ஷேரிங்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க தெரியும். முதல்ல நம்பரில் முதல் சண்டை வரும், அப்புறம் தொகுதியில் 2வது சண்டை வரும், அப்புறம் தொகுதியில் கேண்டிடேட்டில் 3வது சண்டை வரும். அது மாதிரி வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. படக்குன்னு வந்து இப்போ பாமக சீட் கொடுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி சீட் கொடுத்தீங்கன்னு என்ன பிரயோஜனம்? பாமக சீட் கொடுத்தானா கொடுக்காட்டி என்ன? பாமக தோக்குன்னு இப்பயே நான் சொல்லிடுவேன். நீங்கள் வந்து யார் கேண்டிடேட்டு எந்த கூட்டணியே கேட்க வேண்டாம், பாமக திருநெல்வேலியில் சீட் கொடுத்தீங்கன்னா தோத்துருன்னு சொல்லிடலாம். இவ்வளோ முடிஞ்சு வச்சுக்கிறது. அது மாதிரி நான் சீட் கொடுத்தேன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ அங்கெல்லாம் போய் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவையில்லை. ஆனால் தேவையில்லாமல் ஏன் பயன்படுத்திக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம்னால தான் பயன்படுத்தி சொல்லலாம் சார். அப்படியா? என்ன ஆதாயம் இருந்துற போது? நான் தான் எல்லாமே சொன்னேன், எல்லா விதமான ஆதாயம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆதாயம் இல்லாமல் அண்ணன் வந்து சும்மானதுக்கு பிறகு அவர் என்ன பிடிச்சி கொடுக்குறேன்னு இருக்கு, அவர் அவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்கிறாரா? அப்படியே வியூக வகுப்பாளர்களை பயன்படுத்திக்கலாம்னாலும் கட்சிகள் எல்லா கட்சிகளும் பயன்படுத்திக்கல. பிரசாந்த் கிஷோரை திமுகவே பயன்படுத்திக்கிச்சு, அதிமுக ஒருவரை பயன்படுத்திக்கிறாங்க, பயன்படுத்திப்பாங்கல்ல எல்லாரும். அதற்காக அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க அது ஒரு பிஸ்னஸ் இல்லை. இப்போ நான் சொல்றது வியூக வகுப்பாளராக அவர் பலன் பெற்றார், பயன் கொடுத்தார். அவர்னால விடுதலை சிறுத்தைகளுக்கும் திருமாவளவர்களுக்கும் பலன் இருந்தது, அதனால பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல. தே ஆல்சோ கெயின்டு நான் சொல்ல வரேன். ஏன் கெயின் கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை சார், வியூக வகுப்பாளராக யாரை வேணாலும் கூப்பிடலாம், அது அவங்களுடைய தேவைக்காக, அது ஒரு பிஸ்னஸ். இவர் வந்தார், ஆமாம், இவர் அது பிஸ்னஸ் டீலான்னு எனக்கு தெரியல. அது பிஸ்னஸ் டீல். எனக்கு வியூக வகுப்பாளராக எனக்கு அறிமுகம்னு சொன்னார் அண்ணன். ஆனால் அது வந்து எனக்கு அவர் பிஸ்னஸ் டீலாக எனக்கு வியூக வகுப்பாளராக அவங்க வந்து நியமிச்சு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி வாலண்டியராக கூட இருக்கலாம். அது அப்படி தான் நான் யூகிக்கிறேன். அதை நம்ம பயன்படுத்தி விசிக்கு அதை பயன்படுத்திக்கிச்சுன்னு சொல்ல முடியும். யாரும் எனக்கு வந்து நான் பயன்படுத்திக்கிச்சு சொல்லாமல் வேற எப்படி சொல்லுவீங்க? வேலை செஞ்சு தராங்க, நம்ம மியூச்சுவல் பெனிஃபிட். ஆமாம், அது பயன் தானே, அது பலன் தானே அது. அது பயன் இல்லையா? நீ எனக்கு என்ன, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நீ என்ன கேட்குறீங்க? இல்லை சார், எனக்கு வந்து வேலை செஞ்சு தரேன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண. அப்போ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க சார், அது நான் பயனடைஞ்சிருக்கேன், நான் தேவேந்திரனால பயணம் சொல்ல முடியாதா? எனக்கு புரியல, அது அவமானமான விஷயமா? தேவேந்திரன் என்னுடைய இன்னைக்கு நாள் முழுக்க என்னுடைய விஷயத்தை பூரா பார்த்துக்கிட்டாரு, என்னுடைய பொருளாதார தேவை சந்திச்சுட்டாரு, இல்லாட்டி என்னுடைய அப்பாயின்மெண்ட் டீல் பண்ணாரு, இல்லாட்டி எனக்காக 4 விஷயம் பண்ணி கொடுத்தாருன்னா அது தேவேந்திரனால் ரங்கராஜ் பாண்டே பயன் தான் சொல்லுவேன். அதெல்லாம் பயன் சார், வியூகம் தானே வகுத்து கொடுக்குறது. என்னங்க நீங்கள் குழந்தை மாதிரி உள்ளம் குழந்தை மாதிரி முகம் குழந்தை மாதிரி பேச்சு அப்படின்னு வியூகம் வகுத்து கொடுத்தா பலன் தானேங்க? பலன் தான் சார். அது பலன் சொல்ல சார். 2 பேருக்கு இப்போ ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு புகழ் வெளிச்சம் இந்த 1 வருஷத்துல ஷார்ட் டைம்ல கிடைக்கிறதுக்கு
விசிகா பயன்படுச்சு. விசிகாவால் ஆதவ அர்ஜுனா எவ்வளவு பலனடைந்தாரோ அதே அளவுக்கு சற்றும் குறையாத பலனை விசிகா அடைந்திருக்கிறது. சரி, அது என்ன எனக்கு தெரியும். திருமாவளவன் அவர்கள் வந்து சும்மா நாத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார், எனக்கு தெரியும். இஸ் எ வெரி ஸ்மார்ட் பொலிட்டிஷியன். தட் ஐ அம் அவேர். ஏன்னா 2 MP ஜெயிச்சிட்டாங்க, அதுல போன தடவையும் ஜெயிச்சாங்க. என்ன இங்க புதுசா வந்துருச்சு? அது 5 MP ஆயிடுச்சு, இல்ல ஒரு பெரிய அபரிமிதமான வெற்றி? நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க, அவருக்கு வியூக பலரே தேவையில்லை. எஸ், அதுவும் சொல்றீங்க. ஆமா, வியூக ஒருத்தர் வர நான் ஏன் வேண்டாம் சொல்லணும். எனக்கு தேவேந்திரன் இல்லை, என்கிட்ட இருக்கிற டீம் போதும். தம்பி வந்து அண்ணே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சந்தோஷம் தானே, நான் வந்து அதெல்லாம் வராது நான் ஏன் சொல்லணும்? எஸ், அது எக்ஸ்ட்ரா கிடைச்சது தானே. ஆமா ஆமா, இவ்வளவு கிடைச்சதுக்கு அது ஈக்குவலா வைக்கிறீங்களே. எனக்கு ஆக்சுவலா நீ என்ன ஆதவர்ஜுனாக்கு ஒரு வருஷத்துல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிடைச்ச ஒரு புகழ் வெளிச்சம், விசிகாவும் அதை விட அதுக்கு ஈக்குவலான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. சென்னை ஏர்போர்ட்ல திருமாவளவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, அதை பாருங்க. எங்களுக்கு அவர் ரொம்ப பிரயோஜனமா இருந்தாருன்னு சொல்றாரு. எங்களுக்கு நிறைய அப்ப நான் அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்து அப்படி பலன் நினைஞ்சிருப்பாரு படக்கு நீங்க பதறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அவர் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார், அவர் நோக்கம் சரியாக இருந்தது. அவர் திமுக உட்பட பல கட்சிகளை இணைந்திருக்கலாம், எங்கள் கட்சிக்கு வந்தார், நாங்கள் அவர் சரியாக பயன்படுத்திட்டோம், அவர் எங்களுக்கு சரியாக பயன்படுத்தார். வி வேர் வெரி ஹாப்பி வித் ஹிம். இப்பயும் அவர் நான் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும்ல, அவர் ரொம்ப சரியா தான் இருந்தார், தெளிவா சொல்றாரு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் ஹிம். சொல்றாங்க சார், நம்மளும் சொல்றோம். இந்த பக்கம் தெரியுது, அந்த பக்கம் தெரியலையேங்கிறதுனால அண்ணன் கேளுங்க, என்ன தெரியல, என்ன காட்டில் காட்டுங்கன்னு சொல்லுங்க, பர்ஸை பிரிங்கன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க அவர்கிட்ட, நான் என்ன சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் புரியலையே. சார் இப்போ ஒரு 6 மாசம் நீக்கியிருக்காங்க, 6 மாசம் கழிச்சு மறுபடியும் கட்சியில சேர்ந்துருக்கலாம் இல்லையா? முன்னாடியே கூட சேரலாம். முன்னாடியே கூட திருமாவளவனே குழு கொடுக்குறாரு, மறுநாளே வந்து பார்த்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை அப்படி செஞ்சிருக்கோன்றார். மறுநாளே வந்து பார்த்துட்டேனே நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் விடுங்கண்ணே அப்படின்னா, சரி நாங்கள் வந்து நடவடிக்கை மாத்தினா வரலாறு உண்டுன்ற அது மாதிரி செஞ்சிருக்கலாம். அவருக்கு வேற கணக்கு இருக்கு. அவர் சொன்ன நான் எச்செக் பட்டனை எப்போ அனுப்புன்னு பார்த்தாரு, அமைக்கிட்டாரு கரெக்டா. அவருக்கு முடிஞ்சு வச்சுக்கத, அவருக்கு இங்கே இனிமே வந்து விடுதலை சிறுத்தைகளால் பலன் இல்லை, நம்ம வந்து அடுத்த கட்டத்தை பார்ப்போம்னு நம்புறாரு. விசிகாவோட கொள்கையிலையும் தலைமையோடும் எந்த எனக்கு முரணும் இல்லை, அது முழுமையா நான் ஒத்துக்கிட்டு அது எனக்கு முழுமையா. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை முரண்பாடு சொல்லுங்க, இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை முரண் சொல்லுங்க. அட்லீஸ்ட் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அங்க கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த பிரச்சனை இருந்துச்சு. கொள்கை நான் சொல்றேன், எஸ் கொள்கை இல்லை. அதேதான் இவர் சொல்றாரு, எனக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகரித்திடக்கூடாது அப்படிங்கிறனால அதான் பதிவு பண்றாரு அழகா. எனக்கும் உங்க கட்சிக்கும் எந்த முரணும் கிடையாது, நான் பொதுவெளியில் பேசுகிற விஷயம் உங்களுக்கும் எனக்கும் பகைமை பாராட்டக்கூடிய இடத்துக்கு நகர்த்திடக்கூடாது. அது இப்போ ஆதவ அர்ஜுனாக்கும் திருமாவளவனுக்கும் சண்டைப்பா அப்படின்னு யாரும் பேசிடக்கூடாது. அதனால நான் வந்து உங்களுக்கு சங்கடம் தருவதை தவிர்க்க வெளியேறுகிறேன். ஒருவேளை கூட்டணி கணக்குகள் மாறின மறுபடியும் இணையலாமோ? அதுக்கான சிக்னலோ இந்த அறிக்கை? யாருடைய கூட்டணி யாரு? இனிமே அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் திரும்ப சேர மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது முடிஞ்சு போச்சு. அதுனா அவர் பேசாமல் வந்திருப்பாரு. திரும்ப விடுதலை சிறுத்தைகளில் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவருடைய பயணம் விடுதலை சிறுத்தைகள் தொடரும் இருந்துச்சுன்னா ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு என்ன நான் சொல்றது தயாரில்ல. ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள அவர் திரும்ப விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நினைச்சிருந்தாருன்னு இன்னைக்கு வெளியே இருக்க மாட்டார். அவர் விடுதலை சிறுத்தைகள் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதும், இதுக்கு மேலே இந்த வண்டியில் இந்த பஸ்ஸில் இறங்கிட்டோம், நம்ம அடுத்த பஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவ்வளோ அதான் சார். இப்போ இந்த 26 எலெக்ஷன் வரைக்கும் வச்சிடும், அல்லது எலெக்ஷன் இருக்கு. 26 எலெக்ஷனில் அவருக்கு வேற கணக்கு இருக்கு. அவர் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுவார், வேற கட்சியில் நிற்பார், இதாக பண்ணுவார். ஆனால் அவர் நேர்காணல்களில் சொன்ன விஷயம், எங்கிட்டயே சொன்ன விஷயம், இது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை, எம்பியோ அல்லது எம்எல்ஏங்கிறதெல்லாம். அந்த பதவிக்கு போய் நான் அதுக்கு மேலே ஒரு ஆட்சி அமைகிறதுக்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமே இருக்கலாம். அவருக்கு எம்எல்ஏ எம்பி சீட் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. நீங்களா ஒரு யூகம் பண்ணிக்க கூடாது. அதெல்லாம் எனக்கு சாதாரணமாக கிடைக்கும்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு பொருட்டே இல்லைன்னு நீலாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு அர்த்தம். நீ வேண்டாம் இல்லை, உன்னையெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், ஐ கேன் டீல் வித் இட்னு அர்த்தம். ஆனால் எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக ஒரு கட்சி மாற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த முறை ஒரு எம்எல்ஏ சீட்டில் அவருக்கு வந்து 8 சீட்டு எத்தனை 6 சீட்டு கொடுக்குறாங்களோ, 8 கொடுக்குறா 10 கொடுக்குறாங்களோ, அதில் ஒரு சீட்டு ஒரு கேரண்டியாக கிடைச்சிருக்கும் விடுதலை சிறுத்தைகள். அது பிரச்சனையே கிடையாது. அது ஒரு நிறைவானது தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்கும். அது வந்து கொடுக்காம அவங்க தான் திமுகவிட்டே கடுமையாக சண்டை போட்டாங்க ஆதவ அர்ஜுனாக்கு எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்காக. அதனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோட்டால் அவங்க வந்து 8 10 கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட் அவர் கொடுக்குறதுன்னு இருக்குது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொல்கிறது வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிறதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு இது கிடைச்சிடும், இது எப்படியுமே நான் வந்து இது அடையிறக்கான இவ்வளோ மழை கட்ட வேண்டியதுன்னு சொல்லுவார். அவர் அதுக்கு மேலே பார்க்குறாரு, அமைச்சர் ஆகிறது இந்த மாதிரி வேற மேலே யோசிக்கிறார். ஓகே, அதிகாரத்திற்கு போகிற அதுதானே அவர் சொல்றாரு. உங்களை ஆளுங்கட்சியாக்குன்னு அப்புறம் நான் துணைப்பட்சத்தில் உட்காந்துட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா? திரும்ப முதல்வராக்கி தான் ஒரு அமைச்சராவோ துணை முதல்வர் முதல்ல நினைச்சிட்டு இருந்தார். இப்ப இல்ல. இப்ப என்ன எப்படி அவர் தான் வெளியிட்டார், அடுத்த பாதைக்கு போயிட்டாரு. அதான் சார், அடுத்து யாரை அப்படி ஆக்கி அவரால் ஆக முடியும்? அது தெரியாதுன்னு பார்க்கணும். அது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அது வந்து ஒரு கெட்டிக்காரன்னு காட்டியிருக்காரு, ஒரு வெளிச்சம் பட்டிருக்கு. கெட்டிக்காரத்தனம் தான் அவர் இன்னைக்கு வரையும் செஞ்சிருக்க விஷயம் பெரிய கெட்டிக்காரத்தனம். எனக்கு அதுல எந்த குழப்பம் இல்லை.
அவர் பெரிய கட்டிக்காரணும். ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி டப்பன் உள்ளே போயிட்டு டப்பன் நினைப்பது வந்து திரு ரவிக்குமார் யோசிப்பார்ல, என்னப்பா போசுக்குமார் 1 years யோசிப்பார்ல, ஆளூர் ஷானவாஸ் யோசிப்பார்ல. நம்ம எவ்வளோ வருஷமா கம்பு சுற்றிட்டு இருக்கோம். ஒருத்தர் படக்கம் வந்தார் படக்கம் போனார். இன்னைக்கு ஆளூர் ஷானவாஸ் எத்தனை பேர் தெரியும், அல்லூர் மாதவர்ஜன் எத்தனை பேர் தெரியும்? சிம்பிள் பாயிண்ட். அதனால வந்து ஸ்மார்ட் மூவ், அதில் வந்து குழப்பம் இல்லை. ஆனால் சார் இந்த பார்வை வைப்பாங்கல்ல, ஒரு கட்சியில் வந்து தன் பயன்படுத்திட்டு டக்குன்னு போயிட்டாரு, இதுதான் நான் முதல்லயே சொன்னோம். அப்போ அந்த நேரத்தில் திருமாவளவனை புரிஞ்சுக்கிடாதவங்க, அவரை வந்து அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறவங்க, கூட இருக்கிறாங்களோ வெளியே இருக்கிறாங்களோ, அவங்க அவனை அப்படி நினைக்கலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குழந்தை கிடையாது. ஈஸி ஸ்மார்ட் பொலிட்டிஷியன்கிற முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஆதாயம் இல்லாமல் ஒரு ஆளை கொண்டு நீங்கள் இப்படி உட்கார வைக்க மாட்டார். அவர் குழந்தை கிடையாது. யாரோ வருவாங்க, யாரோ போவாங்க, டீம் போஸ்ட் கொடுப்போம், பொறுப்பு, அந்த மாதிரிலாம் நினைக்கிறாரு. விசிகாவை பயன்படுத்திட்டு போயிட்டார், அப்படி ஒரு விமர்சனம். விசிகாவை அவர் பயன்படுத்திக்கிட்டார், விசிகா அவரை பயன்படுத்தி கொண்டது. அது இல்லாமல் அண்ணன் திருமாவளவன் செய்ய மாட்டார். இன்னொரு பக்கம் இவருக்கே கூட அதை ஒரு ஜின்மையிலே கூட இப்படி ஒரு விமர்சனம் வரலாம்ல, வந்தாருன்னா அந்த கட்சியில ரொம்ப நாள் இருக்க மாட்டாரு. அவர் எத்தனை கட்சி போயிருக்காரு இப்படி? இல்ல இந்த ஒரு வருஷத்துக்குள்ள போறாருன்னா அப்போ அவன் வந்து இல்ல, அவர் வந்து சங்கடம் இருந்துச்சு, சின்ன விஷயத்துக்கு வச்சுட்டாங்க, கூட்டணிக்கு அடிபடிஞ்சாங்க, விடுதலை வேற வேறமா நினைக்கலாம்ல. அவர் வந்து அவர் அதிமுக போறாரு, விஜய் கட்சி கூட போறாரு, வேற கட்சி கூட சேர்றாரு. அவர் ஏன் இப்படி நினைப்பாங்க? விடுதலை சிறுத்தைகள் இப்படி நினைக்குதோ அப்படியே மாத்த நினைப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளோட பார்வை இவங்க கட்சியோட பார்வை. விடுதலை சிறுத்தைகள் மாதிரி வந்து அதிமுக யோசிக்குமா? விடுதலை சிறுத்தை மாதிரி விஜய் யோசிக்கணுமா? வேற கட்சிகள் யோசிக்கணுமா? என்ன கணக்கு? விசிகாவிலேயே நிறைய ஆதரவாளர்கள் ஆதவர்ஜுனுக்கு பேசினாங்க. ஆதரவாளர்கள் மீன்ஸ் எஸ் திருமாவை தானே அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு, விசிகா தானே அதிகாரத்துக்கு வரணும்னு பேசுறாரு. இதுல என்ன தப்பு? நிறைய பேர் ஆதரவா போடுறாங்க. அது வந்து திருமாவளவர்கள் யோசிக்க வேண்டிய பாயிண்ட். கட்சியோடைய டிசிப்ளினை இவர் மாறினார், அதுல சந்தேகமே இல்லை. அவர் பேச வேண்டாம்னு சொன்ன பிறகும் பேசினார், அதுல சந்தேகமே இல்லை. அதனால தான் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு திட்டம் இருந்திருக்கு, அதை தெளிவு பண்ணிட்டார். கட்சிக்குள்ள நீங்க நாளைக்கு வேற கட்சிக்கு போறீங்க, அங்க உங்க சொல்லி இந்த மாதிரி பேச முடியுமான்னு பேசணும். ஜனநாயகம் அப்படிங்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேங்கிறது கிடையாது. கவர்மெண்ட்னா ஒரு டெமோக்ரஸி இருக்கணும். அதே மாதிரி இப்போ டெமோக்ரஸின்னா பார்ட்டி டெமோக்ரஸினாலும் ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது எல்லா இடத்துலையும் இல்லை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் நான் எனக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியுமா? அவர் இந்த சிஸ்டத்துக்கு கட்டப்பட்டவர். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு தனி பாடி, நான் வந்து என்னால் ஜீவன் சொல்ல முடியுமா? முடியாது. முடிஞ்சால் நாளைக்கு காலையில் வெளியே கிளம்புவார், அவ்வளோ. அது மாதிரி தான் இங்கே வந்து கட்சிக்குள்ளே உட்காந்தா கட்சிக்குள்ளே அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கணும். நீங்கள் நல்ல விஷயம் பேசுறீங்க, நல்ல விஷயம் செய்கிறீங்க, கட்சி அதுக்கு வாய்க்கு வந்தாலும் பேச முடியாது. ஒரு தர்மசங்கம் இப்போ வேண்டாங்க அவர் சொல்கிறாரு, அதுக்கு மீறி பண்ணிங்கன்னா அது போக தான் வேணும். அதில் என்ன குழப்பம்? அது நாளைக்கு எந்த கட்சி போனாலும் அங்கே தானே. நாளைக்கு நீங்கள் அதிமுகவுக்கு போங்க, உங்கள் சோரித்து பேச முடியுமான்னு பாருங்கள். நம்ம 100 பேர் சொல்லிட்டோம். ஏடிஎம்கேல வந்து பிஜே அலையன்ஸ் வேணும்னு நிறைய பேர் விரும்புனாங்க. எல்லாருமே சொல்லுங்க, யாரா ஒருத்தர் வெளியில் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. உள்ளுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்கன்னு தான் யாரா வேலுமணி வந்து பிஜேபி கூட்டணி அமைக்காத திரு எடப்பாடி பழனிசாமி சரியில்லை அப்படின்னு வந்து 2024 மே வரைக்கும் சொன்னாரான்னு கேளுங்க. உள்ளுக்குள்ள 1000 பேசிக்கிடுவாங்க. வெளியே வந்து அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தமிழருடைய தலைமையில் 2024 மீண்டும் வலுவான ஆட்சியமும் 200 சீட்டில் பிடிப்போம்னு சொல்லிட்டு தான் போவார். அதுதான் டிசிப்ளின். உள்ள நீங்க பேசுங்க. அவர் வந்து திருமாவளவன் தான் சொன்னாரு, பாலிடிக்ஸ் பேசாதீங்க அப்படின்னு. அவர் எந்த கட்சி இந்த இன்னைக்கு ஜனநாயகன்றார்ல, நான் மனசுக்கு தோணுனதை பேசக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாருல. எந்த கட்சிக்கு போகட்டும், எந்த கட்சி போய் பேசுறாருன்னு பார்ப்போம். அவர் எந்த கட்சியில் பேசுறாரு, மனசு தோணுனதை பேசுறாருன்னு பார்ப்போம். மனசுக்கு தோணுனதை உள்ளரங்கத்துல தான் பேச முடியும். கட்சி உயர் குழுக்குள்ள உள்ளரங்க உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ, எங்க வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அங்கதான். பொதுவெளியில நீங்க பேச முடியாது. அது ஜனநாயக விரோதம் சொல்லுங்க. அப்ப நீங்க தனியா ஒரு ஆட்சி உட்காந்து நீங்களா தனியா கட்சி நடத்துக்கணும். ஆளுக்கு ஒரு வயசு பேசிட்டே இருக்க வேண்டியதான். கட்சி கட்டுப்பாடு முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கட்டுப்பாடு முக்கியமானது. கட்சியிலையும் சரி, பொதுவெளியிலும் சரி, சட்டத்திலையும் சரி, ஆட்சியிலும் சரி, எல்லாத்துலையும் கட்டுப்பாடு இல்லாதது காட்டு முன்னாடித்தனத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா நல்லா தானே பேசினாரு, சரியா தானே பேசினாருன்ற அந்த எங்க எப்பங்கிறது உண்மையில நான் சொல்றேங்க. அவர் சரியா தான் பேசினாரு, நல்லா தான் பேசினாரு, பியூட்டிஃபுல்லா பேசினாரு. எங்கங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் தர்மசங்கடம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு கூட்டணியா ஆதவர்ஜுனா வேணா கூட்டணி வேணும்னு சொல்லி நினைக்கிறார், அவ்வளவுதான். நாளை கூட்டணி வேண்டாம் நினைக்கலாம். வேற ஒரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு இஷ்யூ பேசுறதா தானே முடிவு எடுக்க முடியும். ஆதவர்ஜுனாட்ட நான் சொன்னேன் பேசாதப்பான்னு சொன்னேன், அது மீறி பேசுறாரு. தலைவர் வந்து நான் வந்து அதுதான் டிஎம்கேன்னு சொல்லிருக்காங்க, நீங்க போகாதீங்கண்ணே வேற மாதிரி சங்கடம் வரும்ன்றாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் போகலை. அப்புறம் இவரை போகிறதுக்கு அனுமதிக்கிறார். அப்புறம் சங்கடம் வந்துச்சுன்னா அப்புறம் டிஎம்கே சொல்லுவாங்கல்ல, நான் தான் சொன்னேன் இல்லைண்ணே தேவையில்லைன்னு பாருங்க, இப்படி ஆகி போச்சு பாருங்க அப்படிம்பாங்கல்ல. அப்போ நான் அவருக்கு என்ன திமுக எதிர்த்து பேசுனது இல்லை, தலைமையை கட்டுப்படாமல் போனது. இதுதாங்க திமுக மன்னராட்சி. அந்த விமர்சனம் எல்லாம் பிரச்சனை இல்லை, அது கவலையே கிடையாது. திமுக விமர்சனம் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு திருமாவளவனே சொல்லியிருக்கிறார். விஜய் அன்னைக்கு அந்த போடு போட்டார்ல, விஜய்க்கும் எங்களுக்கும் முரண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் எங்களுக்கு அவர் நல்ல பழக்கம் இருக்கு, எங்களை மதிக்கிறார், நாங்கள் அவர் மதிக்கிறோம், எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, எங்களுக்கு அவருக்கு எந்த முரணும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அவர் திமுகவை எதிர்க்கிறார், இவர் திமுக எதிர்க்கிறாரா? அப்புறம் எப்படி முரண் இல்லைன்னு சொல்லுவார்? அவருடைய நாங்கள் முற்று முதலாக நாங்கள் நிராகரிக்கிறோம் தானே சொல்லணும். பாஜகவை ஏற்கிறோம்னு சொல்லுவாரா?
அண்ணாமலை வந்து இவர் ஃபோன் பண்ணாருன்னா நல்லா இருக்கீங்களானே கேட்க தான் செய்வார், கேட்பார்ல. ஏன்னா மேல்மருவத்தூர்லேயும் இங்கே வந்து அவர் 2 பேரும் எதிர் சந்திச்சிட்டாங்க, நல்லா பேசுவாங்க, எங்கே போனாலும் பேச தான் போகிறாங்க. ஆனால் அவர் அண்ணாமலை நல்ல மனிதர், படித்தவர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை முழுமையாக ஏற்கிறேன்னு சொல்லுவாரா? பாசிச பாஜக தானே சொல்லுவார். அப்புறம் பாமக வந்து ஜாதிய கட்சி வந்து வன்முறை தூண்டு தானே சொல்லுவார். அப்புறம் இவர் மட்டும் ஏன் சொல்கிறாரு? திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு 2 முறை தான் பப்ளிக்கில் பேசியிருக்காரு விஜய். 2 முறையும் திமுக ஆட்சியை திட்டிவிட்டார். அப்போ இங்கே வந்து இவர் வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் முரண் இல்லைன்றாருன்னு அப்போ என்ன அர்த்தம்? ஆதவ அர்ஜுன் என்ன பேசினாருங்கிறது பிரச்சனை இல்லை, நான் சொல்லி மீறி பேசினங்கிறனால தலைமைக்கு கட்டுப்படாத தன்மை தான் காரணம். அது அவரே சொல்றாரு, திருமாவளவர்களே சொல்றாரு, நான் என்ன கண்டுபிடிச்சா சொல்றேன் இதை. அது ஆதவ அர்ஜுனுக்கும் தெரிஞ்சுதான் திமுகவினர் மேல விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிருப்தி இருக்குது. மதுரையில் பிரச்சனையாகவே வெடிச்சது. கொடிக்கமன்றதெல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் போடப்படுது, வழக்கு போடப்படுது, அதையெல்லாம் மாட்டப்படுறாங்க, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பிரச்சனை மாதிரி பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கே திமுகவில் வந்து பல அதிருப்திகள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தெர் இஸ் எ ஃபோரம் டு எக்ஸ்பிரஸ், தெர் இஸ் எ மெத்தட் டு எக்ஸ்பிரஸ். நாம எங்கே எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு கணக்கு இருக்குது, நம்மளை அவர்கள் மதிக்கிறாங்க. அப்போ இது வந்து யார் சொல்லி நடந்ததா, யாரோ ஒரு ஆர்வக்கோளாறு நடந்ததா நம்ம பேசி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சார் சட்டப்பேரவையில் இப்போ வேல்முருகன் பேசும்போது எங்கள் தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லும்போது சபாநாயகர் வேல்முருகனை திமுக ரொம்ப நாள் முன்னாடி கழட்டி விட்டுச்சு. திரு வேல்முருகன் வந்து கல்லாமல் இருப்பான்னு பார்த்தாரு, ரொம்ப லேட்டாக தான் அவர் புரிஞ்சு நம்ம கழட்டி விட்டாங்க அப்படின்னு. இப்போ அவர் கலந்துக்கிட்டார். அவரை கழட்டி விட்டாங்க இல்லையா அப்போ கூட்டணியில்? அவர்கிட்டே கேளுங்களேன், அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் திமுக கூட்டணி வந்து உதயநிதி நான் கூப்பிட்டேன் அவர் வரல அப்படிங்கிறத பொதுவெளியில் சொல்வாரா ஒருத்தர்? அதான் சார் அந்த அளவுக்கு பேசுறாரு. அங்க பெரிய எதிர்ப்பு இந்த பக்கம் வருதான்னா மேபி மறைமுகமா கழட்டி விட்டாங்களா இல்ல போயிட்டாங்களான்னு தெரியல. இல்ல பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லையா? இன்னொரு பக்கம் சிந்தனை செல்வன் மாதிரியானவங்களே கூட தங்களுடைய தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா சொல்லும்போது ஆளூர் ஷானவாஸ் ரோடே சரியில்லை என் தொகுதியில, எந்த ரோடு சரியில்லை. திமுக ஆட்சி சரியில்லைங்கிறது வேறங்க, ரோடு சரியில்லை, ரெண்டையும் பிரிச்சு பார்த்துருவாங்க. எந்த ரோடுன்னு குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு சபாநாயகர் அவர் சொல்றாரு. எல்லா ரோடும் அப்படிதான்ன்றாரு. ஸோ சட்டப்பேரவையில் இப்படி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஜாலியா ஹாப்பியா இருக்கும், அதெல்லாம் ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாவே வர மாட்டேங்குது, யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆதவ அர்ஜுன் ஏதாவது சிஐடியு சவுந்தரராஜன் அவர்கள் நல்லாட்சின்னு சொல்லக்கூடிய தகுதியவே திமுக இழந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு, அதுவே பிரச்சனை ஆகலையா? அதான் அதெல்லாம் ஆக மாட்டேங்குது. ஆதவ அர்ஜுன் ஏதாவது சொன்னா ஏன்னா சிஐடி சவுந்தரராஜன் சொன்னது யாருக்கும் தெரியாது, நான் தான் 4 தடவை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க யாருமே பேட்டி கேட்கவே இல்லை. அன்னை சவுந்தரராஜன் நல்லாட்சி நடக்குதான்னு கேட்கவே இல்லை. திமுக போய் என்னங்க உங்க கூட்டணி கட்சி நல்லாட்சின்னு சொல்ற தகுதி இழந்துட்டீங்களான்னு நீங்க யாரும் கேட்கல. நீங்க ஆதவர்ஜுனா கேட்குறீங்க, ஆதவர்ஜுனா வெளிச்சம் கிடைச்சது, அவர் அதோட பலன் அடைஞ்சிட்டார். கேட்கறதுனால தான் வெளிச்சம் கிடைக்குதா சார்? வெளிச்சம் கிடைக்கிறதுனால தானே கேட்கவே படுது. புறக்கணிச்சு தான் கிடைச்சிருக்காது. அவருக்கு தெரியும் இது வந்து இப்படி போட்டால் மீடியா வெளிச்சம் கிடைக்கும் தெரியும். அவர் கனெக்ட் பண்ணாரு, நீங்க எல்லாருமே விழுந்தீங்க அதுல. அப்ப அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலா தான். ஆமா 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 ஆமா, அவர் பேசின ஒவ்வொரு விஷயம் ஸ்ட்ராட்டஜி. அவர் ரொம்ப திட்டமிட்டு காய் நகர்த்தின காயெல்லாம் குகேஷ் விழுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா விழுந்துச்சு. ஓகே சார், கூட்டணி இந்த இதெல்லாம் தாண்டி சார் கட்சி கட்டுப்பாடு முக்கியம். ஆனா கட்சி தொண்டர்கள் மனநிலை ஆதவ அர்ஜுனுக்கு சாதகமா இருக்கிற நேரத்துல இப்படியான நடவடிக்கை அவங்க யாரும் திருமாவளவன் பேசக்கூடாதுன்னு சொன்னா பேச மாட்டாங்க. ஓகே, அவங்களாம் கட்டுப்பாடா இருந்துருவாங்க. அதிருப்தியில இருந்து அண்ணே இதெல்லாம் சரியில்லைண்ணே அப்படின்னு சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானும் கட்சி உலகத்தில் 100 நாள் தவங்க நடந்திருக்கேன், பார்த்துருக்கிறேன். பேசாம இருப்பா எனக்கு தெரியும்பா அப்படின்பா, சரிண்ணே அப்படின்னு சொல்லி வைனே அப்படின்னு உரிமையா சண்டை போட்டு பேசாம போவாங்க, வெளியே பேச மாட்டாங்க. அவங்களாம் குடும்பத்துக்குள்ள சண்டை வரும், எல்லாருமே பேசுவாங்க. வன்னியரசு 100 சண்டை போட்டிருக்காரு, ஆளு சர்வாஸ் 100 அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு, ரவிக்குமார் 100, எல்லாருமே அந்த ஃபோரத்தில் சரியில்லைண்ணே, இது வேண்டாம்ண்ணே, அவர் தப்பாக பண்ணுறாருண்ணே, அவர் சரியில்லை, அலையன்ஸ் வேண்டாம் அப்படி 100 விஷயம் பேசுவாங்க. அப்படியா நான் பார்க்குறேன் இல்லை கடைசியில் அவங்க சரி அண்ணன் சொல்லிட்டாரு கட்டுப்பட்டு பேசாமல். ஸோ அங்கெல்லாம் எந்த டிஸ்டர்பும் ஆக போகிறது இல்லை. எங்க விடுதலை சிறுத்தை கட்சியோட நினைக்கிறீங்களா? இல்லை கட்சிக்குள்ள அதிருப்தி. விடுதலை சிறுத்தை கட்சியோட விடுதலை சிறுத்தைங்கிறது திருமாவளவனானது. நாம் தமிழரில் 100 பேர் வெளியேறாங்க, டெய்லி 2 மாவட்ட தலைவர் பொருளாளர் ஏதாவது நடக்குதா? ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர்னா அது சீமான் தான், விடுதலை சிறுத்தைகள்னா அது வந்து கட்சியில் அது திருமாவளவன் தான். அவர் திருமாவளவனுடைய கொள்கை செயல்பாடு பேச்சு எல்லாத்தையும் அவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தான். இன்னொருத்தர் வந்து நான் வந்து மாசிக்கா விசிகா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து கிளம்பி முடியாது. அவர் விடுதலை சிறுத்தைன்னா ஒருத்தர் தான். சார் ஆதவ அர்ஜுன் அடுத்து நீ விசிகாவோடு பயணம் இல்லை, அதுவும் குறைந்தபட்சம் 2 வருடத்திற்கு இல்லைங்கிறனால தான் இந்த முடிவை எடுத்துட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அறிக்கையில் இந்த இடைவெளி இப்போ இந்த தருணத்தில் நான் ஓப்பனாக பேசுகிறதால உங்களுக்கு தர்ம சங்கடம் வந்துடக்கூடாது, இப்போ நான் ஓப்பனாக பேச போகிறேன் இனியும் அடுத்தடுத்து, அது ஒரு சிக்னல். இன்னொரு பக்கம் ஒரு வேளை பேசி முடிச்சுட்டு திருப்பி கூட சேர்ந்துக்கலாம், அந்த டைமில் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சஸ்பென்ஷன் பீரியடில் பேசினா யார் கேட்க போகிறா? அவரே வந்து தந்தி டிவி கொடுத்த பேட்டில் சொல்கிறார், நம்ம வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது, அது வந்து நீக்கட்டும் பார்க்கலாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறார். நீக்கினாங்கன்னா நான் பார்த்துக்கலாம், இப்போ நான் இன்னும் மெம்பராக தானே இருக்கிறேன். உங்களுக்கு தான் 6 மாதம் சஸ்பெண்ட். அதான் சார், அது மெம்பராக இருக்கிறோம், சஸ்பென்ஸ் தான் நெருக்கடி. அப்புறம் அங்கேயே சொல்கிறார் நீக்கினாங்கன்னா பேசிக்கிடுவோம் அப்படின்னே சொல்கிறார். அவர் பேச மாட்டாங்கல்ல. அதான் நீக்கினா பேசிக்குவோம்னா நீக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு அர்த்தம் இருக்குல்ல. இல்லை அப்புறம் அவரே நீக்கலையே, அவரே பேசிட்டாரு, அவரே விளையிட்டாரு, கட்சி விட்டு நீக்கலையே, சஸ்பென்ஸ் தானே பண்ணி வச்சாங்க, நிரந்தரமாக நீக்கலையே.
அவர் திருமாவளவர்கள் சிக்னல் கொடுக்குறாரு, மீறி தான் பேசுகிறார். அவருக்கு வெளியே போகணும் பிளான் பண்ணிட்டார், அவ்வளோதான். அண்ணன் 4 தடவை பேசி வந்து பேச்சுவே பண்ணிடுவாரும், பயந்து போய் வெளியே இருப்பார். திருமாவளவர்கள் 4 முறை 1000 தான் என்னுடைய தம்பி தான், நேற்று வரைக்கும் வந்து ஒரு வாரத்தோடு அவருக்கு எதிராக பேசுகிறார். அவர் வந்து தலைமை கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குதுன்னு சிஸ்டத்தை ஒரு வாத்தியார் போல புரிய வைக்கிறாரே தவிர அவர்லாம் ரொம்ப பேசுகிறாரு, அவருக்கு ஏதோ நோக்கம் இருப்பது போல தெரிகிறது அப்படின்றார். அதில் ஒன்றும் குழப்பம். இது எல்லாமே நான் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார், ஒரு அனலிஸ்ட் சொல்கிற மாதிரி சொல்கிறார், ஒரு கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி சொல்ல. ஒரு கட்சி தலைவர் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்பட்டிருப்பார். அவர் கோவப்படவே இல்லை. தம்பி நல்லவர், தம்பி வந்து நமக்காக தான் பாடினாரு, நம்ம கூட தான் இருந்தார், நம்ம நலன் பெறும்னு நினச்சாரு, நம்முடைய வளர்ச்சியில் அவருக்கு அக்கறை இருந்தது, அவர் வேறு கட்சிக்கெல்லாம் போயிருக்கலாம், நம்ம கட்சியில் வந்தார் அப்படின்னு அவர் வந்து முழுக்க பாராட்ட. இதே மாதிரி 4 தடவை போய் நாளைக்கு வந்து ஆதவர்ஜனாக்கு ஒரு தர்மசங்கடம் வந்துடும், ஐயோ அப்படி நல்ல மனுஷன் அவரை போய் விட்டுட்டு நீங்கள் போறீங்களேங்க, அதனால பொசுக்கு நீ இப்பயே கிளம்பிடுவோம் அப்படின்னு. இப்போ விசிகாக்கு தர்மசங்கடம் இல்லையா, திருமாக்கு தர்மசங்கடம் இல்லையா? தலைவர் திருமா, எழுச்சி தமிழர் திருமா தான், அவர் தான், அவருடைய கொள்கை தான். ஆனாலும் அந்த இடைவெளி அதிகரிக்க கூடாதுன்றதுக்காக போறேன்னா அது அவருக்கு அப்ப தர்ம சங்கடம். அவரை சேலஞ்ச் பண்ணவே இல்லையே. அதான் சேலஞ்ச் பண்ணா தானங்க தர்ம சங்கடம். சேலஞ்ச் பண்ணவே இல்லைன்னு எப்படி, எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நான் அவங்களை எது திட்டி பேசக்கூடாதுன்னு வெளியே கிளம்புனா அப்படி திட்டி பேசினா தானங்க 4 பேர் பதிவு பண்ணுவாங்க. தேவேந்திரன் பாண்டிய திட்டி சார் ரொம்ப நல்லவர், நான் உங்க பக்கம் தான் இருக்கணும், ஆனா உங்களுக்கு சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு போனா சே நம்ம கூட இருக்க வேண்டியவர் போறாரே. இவரும் ஃபார்மாலிட்டி சொல்றாருன்னு அவருக்கு தெரியும், அவரும் ஃபார்மாலிட்டி சொல்றாருன்னு இவருக்கு தெரியும். இழப்பு சார் யாருக்குமே இல்லை, 2 பேருக்குமே வின் பாலிசி தான். இழப்பே இல்லை, 2 பேருக்குமே வின் தான். 2 பேருடைய பர்பஸ் சால்வ் ஆச்சு. நான் முதலே சொன்னேன், 2 பேருமே பலனடைந்தார்கள், 2 பேருக்குமே இழப்பில்லை. இன்னும் கூடுதலா நாட்கள் இருந்திருந்தா விசிகாவுக்கு ஆதவர்ஜுனால இன்னும் பலன் இருந்திருக்கும். அதே மாதிரி ஆதவர்ஜுன் இருந்திருக்க மாட்டார். ஏதாவது சந்தர்ப்பம் தேடிட்டே இருந்திருப்பாரு. இல்லாட்டி அவரை வந்து வேற யாரோ வன்னியரசோ ரவிக்குமார் அண்ணனோ இல்லாட்டி வேற யாரோ ஏதோ ஆளுநர் சால்வாஸ் ஏதோ நடந்து அவர் வெளியேறிப்பார் வந்திருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெத்தடில் வெளியேறினார். அவருக்கு வந்து ஒரு சங்கடமான ஒரு வெளியேற்றமா இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக அவரே வெளியேறி ரொம்ப பக்காவாக அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. சார் விசிகால தலித் அல்லாதவர்கள் ஃபேஸா ஒரு நிறைய பேர் இருந்தாலும் கூட ஆதவர்ஜுன் மாதிரியானவங்க உள்ள வர்றது எஸ், இது விசிகா மேல அந்த தலித் சாயம் பூசினதெல்லாம் தாண்டி அது ஒரு பொது கட்சி தான். அவங்க சொல்லலாம், கொள்கைகள் அப்படி சொல்லலாம், ஆனால் வெளியில ஒரு விமர்சனமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. அதை உடைக்கிற மாதிரியான ஒரு செயலா ஆதவர்ஜுனோட வருகை இருந்துச்சு. இப்போ அவர் மறுபடியும் போறது திருப்பியும் அந்த சாயத்துக்குள்ள மறுபடியும் போயிடுறதுக்கான வாய்ப்பு உருவாக்காதா? பெரம்பலூர் கிட்டு அப்படின்னு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் வந்து தலித் அல்ல அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அவர் திருமாவளவோட 30 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறார். 1 நாள் 2 நாள். நான் அறிஞ்சு 2 பேருமே வாப்பா போப்பான்னு பேசிக்கிற அளவுக்கான நெருக்கம். அதாவது அவருடைய ரொம்ப சின்ன வயசுல, இன்றைக்கி வந்து 60 வயசு இருக்குங்களா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அந்த இடம். அவர்கள் 30 வயசில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்துங்க. அப்போ வந்து ஒரு இளந்தாரியாக அவர் வந்து வேலையை விட்டு ரிசைன்மெண்ட் வந்து அவர் வந்து ஒரு கட்சிகள் வந்து அது வந்து தேர்தல் இல்லாத ஒரு அரசியல் இருக்கிற காலத்துலேருந்து அவர் அந்த பெரம்பலூர் கிட்ட வந்து கூட இருக்கிறார். அவர் தலித்து கிடையாது. ஆளூர் ஷானவாஸ் தலித்து கிடையாது. சரிங்களா? அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து போட்டிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் ஒருத்தர் வந்து பட்டியலினத்தவர் கிடையாது. அப்போ பட்டியலினத்தவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, அவர் எல்லாத்துக்குமான. ஆனால் அவரோட கட்சிக்கான முத்திரை அது. புரியுங்களா? ஆம் ஆத்மி கட்சியே வந்து ராம ஜென்ம பூமி உள்ள பல விஷயங்களும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்துத்துவா கட்சின்னு பிஜேபி தான் சொல்லுவாங்க. அதை மாதிரி இவர் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்தா கூட, அவர் மீத்தேன் ஈத்தேன் பற்றி பேசி டங்ஷன் பற்றி பேசினா கூட அவரை வந்து தலித்தோட தான் பொருத்தி பார்ப்பாங்க. நாம் தமிழர் வந்து எந்த விஷயம் பேசினா அவர் இலங்கை தமிழரோட தான் பொருத்தி பார்ப்பாங்க. அது வந்து ஈழ பிரச்சனைகள் எப்படி, பிரபாகரன் எப்படி, அதான். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ராமினன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி ஒன்று இருக்குது. அப்போ நாம் தமிழர்னு ஈழ பிரச்சனை, பிஜேபின்னு இந்துத்துவா, அதை மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லாம் பட்டியலின சமூகத்துக்கு. அப்போ பட்டியலின சமூகத்துக்கு எல்லாரும் குரல் கொடுப்பாங்க. பட்டியலின சமூகத்துக்கு வந்து மாநில தலைவரை 1 முறைக்கு 2 முறை வச்சிருந்த கட்சி பிஜேபி. இன்னைக்கு காங்கிரஸில் வந்து மாநில தலைவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் பட்டியலினத்துக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய பிரதான கட்சியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் இவங்க பூவை ஜெகன்மூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்க போன்றவர்களுடைய முயற்சி. அப்போ பட்டியலினத்தவர்கள் இல்லாட்டாலும் அவங்க வந்து கட்சி வந்து பட்டியலினத்தவர்களான கட்சி தான். அதில் மற்றவங்களாம் வருவாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் பட்டியலினத்தவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அதான் நம்முடைய அடையாளம், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வர்றாங்க. அதனால வந்து இவர் வந்துட்டா போயிட்டார். அதனால இது வந்து இன்னொரு அதிமுக திமுக மாறிடவும் முடியாது. இன்னும் 10 ஆதவர்ஜனா வந்தா கூட அது பட்டியலினத்தவருக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக தான் நிற்கும். ஏன்னா தலைவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அந்த கட்சியுடைய கோர் ஐடியான்னு ஒன்று இருக்குல்ல. சீமான் வந்து முதல்ல என்ன வந்து பிரபாகரன் ஆரம்பிப்பார். அப்போ பிஜேபி வந்து இந்துத்துவா ஆரம்பிக்கும். அப்போ வந்து வன்னியர் சங்கத்திலேருந்து உருவான ஒரு வளர்ச்சி பெற்ற கட்சி தான் பாமக. அப்போ இந்த முத்திரைகளை வந்து அவர் எவ்வளோ, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, மாற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி எவ்வளோ ட்ரை பண்ணாமல் எப்படியாவது ஒரு அடையாளத்து எல்லாத்துக்குமான கட்சியாக இருக்கும். அவர் பல பிரச்சனைகள் போட்டிருக்காரு சொல்லியிருக்காங்க. பல பிரச்சனைகளுக்கு வந்து கடுமையான குரல் கொடுத்துருக்காரு, கடுமையான போராட்டம் பண்ணியிருக்காரு. மது விலக்கு பிரச்சனைகள் அவங்க அடையாளமாக நின்றுருக்காங்க. அவங்களும் மதிமுகவுக்கும் ஃபுல் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்களாம் அப்படி அடையாளம் காணப்படுறாங்களா? பாமகனா ஜாதி கட்சி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் எவ்வளவு வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் அந்த ஒரு அடையாளம் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அதனால இவர் வெளியே போயிட்டாருங்கனால இனிமே வந்து யாரும் அங்கே சேர மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்கலாம் இது பட்டியலினத்தவர்களுக்கான பெரும்பான்மை கொண்ட கட்சி, அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் பெரும்பாலும் அங்கே இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் தெரியாதா நம்ம பட்டியலினம் கிடையாதுன்னு, பெரம்பலூர் கிட்டுக்கு தெரியாதா நம்ம வந்து பட்டியல் கிடையாதுன்னு, ஆதவர்ஜுனாக்கு தெரியாதா, பாலாஜிக்கு தெரியாதா, எல்லாருமே தெரிஞ்சுதான் அங்கே இருந்தார்கள் இருப்பார். ஸோ அதுல எல்லாம் எந்த சிக்கல் அப்படி ஜாதி பாகுபாடு இன்னும் சொல்ல போனா அந்த ஜாதி பாகுபாடுல அவரே வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். திருமாவளவனே அந்த அவருடைய பயிலாளர் இருக்கு. பட்டியலினத்தவர் அல்லாத ஒரு மையக்குழு உறுப்பினர் முக்கிய தலைவர் ஒருத்தர் இருந்தா அவர் மேல மாநில தலைமை தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு. ஒரு மாவட்ட தலைவர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாவட்ட தலைவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் மேல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுங்களா? அவர் மேல வந்து என்ன கம்ப்ளைண்ட்னாலும் கொடுக்க முடியும். அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கட்சிக்குள்ள வந்துச்சுன்னா அவர் படக்குன்னு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு அக்கனை வைக்கிறார். யார்? திருமாவளவனே. படக்குன்னு வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வேறு ஏதும் விரோதம் காரணமாக கூட இருக்கலாம், அல்லது அப்படி சொல்லப்பட்டுறலாம். அப்போ நம்ம கிட்ட வந்து நம்ம பார்த்து அந்த கேஸை நம்ம பர்சனலாக ஹேண்டில் பண்ணி ஜென்யூன் காரணம் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நடவடிக்கை. இந்த ஆதவர்ஜுனா மீதான நடவடிக்கை அப்படி தான் எடுக்கப்பட்டு மையக்குழு தான் அன்னைக்கு உயர்மட்ட குழுன்னு அவங்க பேர் வச்சிருந்தாங்க. அந்த பைலா இலையில் எழுதின போது இப்போ வந்து அவர் வந்து மையக்குழுன்னு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த மையக்குழு தான் அந்த முடிவு எடுக்கும். பட்டியலினத்தவர் அல்லாத மேலும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தாங்க. அதனால சாதாரணமாக டபக்குன்னு உணர்ச்சப்பட்டு எடுத்தான்னு சொல்ல முடியும். ஸ்பெஷல் அட்டென்ஷன்னா கூடுதல் கவனத்தோடு தான் நடவடிக்கை, படக்கு நடவடிக்கை. இப்போ வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் மீது உடனடி நடவடிக்கை எடுத்துடலாம் விடுதலை சிறுத்தைகளில். பட்டியலினத்தை சேராத ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு பொறுப்பாளர் அங்கே இருந்தாருன்னா அவர் மேலே உடனடி நடவடிக்கை கிடையாது. அவர் மேலே இன்னொரு கட்டத்தில் ஒரு மேல் லேயர்லாம் விசாரணையே பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா வேற எந்த காரணத்திலும் நடந்துடக்கூடாது. அவர் வெளியே போய் பட்டியலினத்தவர் அல்லாததுக்கு அங்கே பாரபட்சம் நடக்குன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்கா அவர் எடுத்துக்கூடிய மெனக்கடல். சார், இப்போ நீங்கள் நீண்ட கால அரசியலை பார்த்துட்டு இருக்கிற அடிப்படையில் ஆதவர்ஜுன் அடுத்து என்ன செய்வார்னு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏதாவது கட்சியில் சேருவார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் வந்து 1.5 வருஷமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து விஜய் மாதிரி ஆல் இண்டியா பிரபலத்துக்கு வந்து அது வந்து எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குன்னு தெரியும். அவரே ஜெயிப்பார், ஜெயிக்க மாட்டார், 4வது இடம் 3வது இடம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவருக்கு அது என்ன நிலைமைங்கிறது தெரியும். அதில் வந்து அதனால் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஏதாவது ஒரு கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சியாக இருக்கலாம்? எல்லா கட்சியாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் தவிர, திமுக தவிர, பாஜக தவிர. பாஜகவும் தவிர 99% நான் அறிஞ்சு சொல்ல முடியாது. அவங்க குடும்பத்தினர் ஒருத்தவங்க வந்து பாஜக நெருக்கமாக இருக்காங்க புதுச்சேரியில். அதனால் வந்து இவரும் வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. பட் நான் அறிஞ்சு ஒரு பேசிக்கலாக வந்து திமுக இல்லை, இன்னும் பாமக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி ஒரு கெஸ் பண்ணலாம். நம்மளா ஒரு இது எல்லாமே யூகம் தான். திமுக கிடையாது, பாமக கிடையாது, பாஜக கிடையாது, அண்டு விசிகா ஏற்கனவே இருந்தது கிடையாது, நாம் தமிழரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிமுக அல்லது விஜய் கட்சி நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த கேசியங்கள்லாம் வருது. அதிமுகவில் பேசிட்டாரு, விஜயோட பேசிட்டாரு, அங்கே போறாரு, பொருளாளராக இங்கே போறாரு, வியூக வகுப்பாளர். ஒரே நேரத்தில் 2 பேச்சு எப்படி வரும்? அப்போ ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். அதான் அவங்களுக்கு ஒரு யூகம் பண்ணுறாங்க. நான் வந்து யூகம் பண்ணுறேன்னு வெளிப்படையாக சொல்கிறேன். மற்றவங்களாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிடுவாங்க. ரகசிய தகவல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றேன். அதிமுகவில் வியூக வகுப்பாளராக போனார்னா பொழைச்சிக்கூடாரு. அதிமுகவில் ஒரு கட்சி உறுப்பினராக சேர்ந்தாருன்னா சிரமப்படுவார். ஓகே, நான் வந்து அவருக்கு ஓசியில் ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டேன். அவர் வந்து பேமெண்ட் வாங்கி வியூக வகுப்பாளராக இருந்தவர். நான் வந்து பேமெண்ட் இல்லாமல் ஒரு வியூக வகுப்பு கொடுத்தேன். ஓகே, கட்சியில் சேராமல் வியூக வகுப்பாளராக போனால் லாபம், அட்லீஸ்ட் மானிட்டரி லாபம். கட்சிக்குள்ளே சேர்ந்தாருன்னா பெரிய சிரமம். விஜய் கட்சிக்கு போனால் சார் நல்ல லாபம். கட்சிக்கு போனாவே ஆமாம், நல்ல லாபம். கட்சிக்கு லாபம், அவருக்கும் லாபம், மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்குல்ல. அவர் விஜய்கிட்ட எதிர்க்கிறதுக்கு எதுவும் இருக்காது, விஜய்கிட்ட இருக்காது. ஆனால் விஜய் வளரக்கூடிய கட்சி, இவர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லது. விஜய்கிட்ட அவர் போனார்னா நல்ல லாபம். ஆனால் அங்கே திரு ஜான் ஒரகிசாமி இருக்கிறாரு, அங்கே ஆனந்த் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோடலாம் எப்படி முரண் வரும்னு பார்க்கணும். இங்கே ஏற்கனவே நிறைய பழுத்த அனுபவம் இருந்தவங்களுடைய முரண் வந்து ஒரு தனியாக இயங்கி அவங்கெல்லாம் ஐசோலேட் பண்ணி அந்த மாதிரி நடந்துச்சு. அப்புறம் அங்கே எப்படி வருதுங்கிற பார்க்கணும். இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் தனி கட்சி தானே நடத்துறாரு. அப்போ அந்த மாதிரி கூட அவ்வளோ பொறுமை இவருக்கு இல்லை. அவர் வந்து ரொம்ப நிதானமாக போகணும்னு பார்த்துட்டு பிளான் பண்ணி 2 வருஷம் நடந்திருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 வருஷம் பீகார் அப்படி நடப்பாரான்னு யோசிக்கணும். தெருவா நடந்திருக்காரு. 2 வருஷம் எந்த எலெக்ஷன்லாம் நாடு பூரா அவங்க ஊர் பூரா போய் வீடு விடா கிராமமாக பேசி அங்கேயே தங்கி அங்கேயே தூங்கி அவங்கள்ட்ட பேசி 2 வருஷம் இருக்காரு. அப்படி வந்து இப்போ ஒரு பை எலெக்ஷன் போட்டார். எல்லா சீட்லையும் தோத்துட்டார். எங்கேயுமே ஒரு நம்பர் 2 கூட வர முடியல. ஆனால் அவர் பொறுமையாக இருக்கார். அவர் வந்து நான் அடுத்த 10 வருஷம் இந்த ஊருக்கு 2 வருஷம் தான் கொடுத்தாரு, இன்னும் 8 வருஷம் அங்கே கொடுப்பார். 10 வருஷம் என் ஊருக்காக நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார். என் மண்ணு நான் பாழானதை பார்த்து உட்காந்து அடுத்த வாடி வேடிக்கை பார்த்து நான் வெளியூர் போனது போதும், என் மண்ணுக்கு நான் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இவர் வந்து பொறுமையாக இருக்க மாட்டார். ஏன் சார்? இல்லை, இவருக்கு ஒரு வேகம் இருக்குது. அதான் திருமாவளவன் ரொம்ப குறிப்பிட்றாரு. ரொம்ப அவசரம் இருக்குது அவர்கிட்ட. அவர் உடனே வேணும்னு பார்க்குறாரு. எல்லாமே சாத்தியம்தான். 25 வருஷமாக வந்து பட்டியலினத்தவர்களை மேலே கொண்டு வரணும்னு போராடுற திருமாவளவன் வந்து பட்டியலினத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாருல. அவருக்கு ஒரு கணக்கு தெரியுதுல்ல. அப்போ எப்போ சாத்தியமாகும்? அப்போ மெதுவாக தான் அந்த காய் நடத்தணும்.
நம்ம வந்து பட்டக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு நாங்கள் முடியாது தெரியுமில்ல. அந்த நிதானமும் பொறுமையும் அவருக்கு வயசு கொடுத்துருக்கு, அனுபவம் கொடுத்துருக்கு. இவர் இளந்தாரி, ஒரு சின்ன வயசு, அதனால் அவர் வேகமாக இருக்கிறார். ஸோ அதனால தனி கட்சிக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 கட்சி ஏதாவது எனக்கு நான் இது என்னோட யூங்க. எஸ் அப்ப நாளைக்கு வந்து நீங்க தனி கட்சி மாட்டாருன்னு சொன்னீங்களே, ஆரம்பிச்சாலும் எனக்கு சண்டைக்கு வரக்கூடாது. நான் வந்து வெறும் எந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனும் இல்லாத சொன்னேன். ஏடிஎம்கேக்கு போனா அவருக்கு லாபம் இல்லை, ஏடிஎம்கேக்கு லாபம். விசிக்கு தாவேக்காவுக்கு போனா அவருக்கும் லாபம், தாவேக்காவுக்கும் லாபம். தனி கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பொலிட்டிக்கல் சூசைடல் அட்டெம்ப்ட் நவ். அண்ட் ஏடிஎம்கேக்கு வியூக வகுப்பாளராக போனா அவருக்கும் லாபம், 2 பேருக்கும் லாபம். நன்றி சார், உங்களுடைய எனக்கு பார்த்து நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.